சிந்து பைரவில ஆத்தாக்காரி ஜோசியம் பார்த்துவிட்டு, உன் புள்ள கூட மருமக சிந்து இருந்தா ஆபத்து உயிருக்குன்னு சொல்லிவிட்டாங்களா? சும்மாவே ஆடுவா. அன்னபூரணிட்ட வந்து சொல்ல, ஒரு காலமும் நான் என் புள்ள கூட அவள இருக்க விட மாட்டேன். விரட்டியே தீருவேன்னு சலங்க கட்டி சபதம் எடுக்குது. இந்த பக்கம் பைரவியும் ஆறுமுகம் பாவம் மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் வாழத்துக்கு மட்டும் முடியலையாங்க. ஆறுமுகத்த பிடிச்சிருக்குங்கிறாங்க. ஆனா வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறாங்க. சாப்பிடுறது கஷ்டப்படுற பார்த்து என்னென்னமோ உதவி பண்றாங்க பைரவி. பாவமா தான் இருக்கு ஆறுமுகத்த பார்க்க. யாரால ஆபத்து அப்படிங்கிறதான் தெரியலங்க. இப்ப அவங்க மகா இருந்துட்டு பயங்கரமா ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. ஏய் இங்க பாருடி, என் பிள்ளைக்கு உன்னால ஆபத்துடி, இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? அத்தை, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் டாக்டரை யாராலையும் தொட முடியாது, அந்த யமனாலையும் தொட முடியாது. என் உயிரை தாண்டி தான் அவர் வர முடியும் அப்படிங்கிறாங்க. இங்க பாருடி, நான் சொல்றதை கேளுடி. அப்ப அவ்வளவுதான், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாத அத்தை, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இங்க வீடே அல்லல பட்டுட்டு இருக்கு. ஆனா இந்த பிள்ளை மட்டும் நல்லா பட்டாம்பூச்சியா ஓனான பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கு. சிவா வாராரு. வந்துட்டு, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. பயந்துட்டு இருந்தா அதெல்லாம் நம்புறவங்க தான் பயப்படணும். எனக்கு அந்த பயம் இல்ல. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. ஏன்டி அப்படி பேசுற? என்ன டாக்டரு? உன் உசுரு என் கூண்டுக்குள்ள இருக்கு டாக்டரு அப்படின்னு நெஞ்ச தொட்டு காமிக்க, எங்க எங்க காமி, இந்தா அப்படிங்கல. ஏய் போதும், வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்ப சும்மா தானே கேட்டேன் டாக்டரு, அப்பெல்லாம் இல்ல, பார்க்க ஆசைதான். அப்ப பாரு டாக்டர், இந்த பாரு இருக்கிற. ஏய் போதுண்டி அப்படின்னு கண்ணை மூடுறாரு. ஏன் டாக்டர், அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏய் யார் சொன்னா பிடிக்கலன்னு? அப்புறம் ஏன் நான் காமிச்சோன்னு டக்குன்னு கண்ணை மூடுறேன்? இல்ல வெக்கமா இருக்கு சிந்து அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உன் நம்பிக்கை பழிக்கட்டும், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுதான் சிந்து. ஆனா அம்மா பார்த்துட்டு வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இங்க பாரு டாக்டரே, உங்க அம்மா அத்தை வந்து பொய் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் சில பல வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. இப்ப அது நடக்கலைன்னு ஜோசியத்தை கையில எடுத்திருக்காங்க. நான் சொல்றேன் டாக்டரே, ஆபத்துன்னு ஒண்ணு வந்தா அவங்களாலதான் வரணும். பிள்ளைங்களோட பார்க்க மாட்டாங்க. என்ன வெறுத்து ஒதுக்கணும், நீங்க என்ன உங்களை விட்டு நான் போகணும், நீங்க என்ன விரட்டணும் அப்படிங்கிறக்காண்டி எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க டாக்டரே. ஆனா நான் எப்படி? பிள்ளைக்காங்க அவங்க போராடையில அவங்களுக்கு வேணா ஒரு பிள்ளை இல்லை இன்னொரு பிள்ளைன்னு போயிடலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு புருஷன், அது என் டாக்டர். டாக்டரை விட்டுருவேனா எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உன்னை நெருப்புக்குள்ள இருந்து தூக்கிட்டு வந்தவர், இந்த தூக்கிட்டு வந்து காப்பாத்தினவன் இந்த சிந்து டாக்டரே. எப்படி டாக்டர் உன்னை நான் விட்டுருவேனா அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. ஆமால, காருக்குள்ள நெருப்புல நேரம் நான் வெந்து போயிருப்பேன். நேரம் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். சிந்து நீ இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாரு. கட்டி பிடிச்சோன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, தாங்க முடியல. இருக்கே அவங்களும் கட்டிக்கிறாங்க. டாக்டரே டாக்டரே கவலைப்படா டாக்டர், நான் இருக்கேன் டாக்டரே. ஏன் டாக்டரே என்னை விட்டுட்டு உன்னை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது டாக்டரே அப்படின்னு சொல்ல, இல்ல சிந்து, எனக்கு நம்பிக்கை இருக்கு சிந்து. ஆனா அம்மா என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. அம்மா மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்னேகமுடன் சேர்ந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. டாக்டரே நான் இருக்கேன், எவ்வளவோ அவ பண்ணிட்டா, நம்ம பொறுத்து போகலையா? அதெல்லாம் சாதனையை செஞ்சிருவோம், முறியடிப்போம் சோதனைய அப்படி சொல்ல, எப்படி இதெல்லாம் அப்படிங்கல. அது அப்படித்தான் அப்படி பாக்குறாங்க. கண்ணை காமி. ஏன் டாக்டரே கண்ணை காமி அப்படி இங்கிட்ட அங்கிட்டு தேடுறாங்க. என்ன டாக்டர் என்ன பாக்குற? இல்ல கண்ணுக்குள்ள நான் இருக்கேன்னு சொன்னியே, அதான் தேடுறேன் அப்படிங்கிறாரு. டாக்டரே இப்ப நீ என் நெஞ்சுக்குள்ள இருக்க டாக்டரே. அவனும் அங்கேயே சொல்லு, இப்ப நான் நெஞ்சுக்குள்ள பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் பார்த்துருவேன் அப்படின்னு அவங்க சேலையை அப்படி கையத்தோட டக்குன்னு தன்னோட கையை வச்சு இவங்க வெக்க வந்துடுது. அந்த கையை எடுத்து முத்தம் கொடுக்குறாங்க. என்னாச்சு சிந்து? ஒன்றும் இல்லை டாக்டரே, சும்மா தான் சொன்னேன். மனசார அத்தை என்னைக்கு ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம ஒன்னா சேரணும் அப்படிங்கிறாங்க. சிந்து அப்படின்னு கட்டிக்கிறாங்க. உன் உயிரை போக்குறதுக்கு நான் எந்த சாமி சொன்னிச்சோ அந்த சாமி சன்னதியில போயிட்டு நான் அதுக்கு பரிகாரம் கேட்கிறேன், தேடிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் டாக்டரே, நீ கவலைப்படாத டாக்டரே அப்படின்ட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சிந்து வெளியில போயிடுறாங்களா. இங்க சிவா என்ன பண்றாரு, பாக்குறாரு, காணோம். ரொம்ப நேரம் ஆகி சிந்துவை காணோம். பைரவிட்ட போய் கேட்குறாங்க, எங்க சிந்துவை காணோன்ட்டு. தெரியல எங்க போனான்னு. அவங்க அம்மா பாக்குது, போயிட்டாளா, தொலைஞ்சது வரைக்கும் சரி சந்தோஷம். எப்பா இருந்த பீடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு என் பிள்ளைய விட்டு தொலையாம இருந்துச்சு, போன வரைக்கும் நிம்மதி அப்படின்னுகிட்டு இருக்காங்களா. ஆறுமுகத்திட்ட போய் பைரவியும் கேட்குது, என்னாச்சுன்னு தெரியலையே, சிவாவை காணோம், சிந்துவை காணோம்னு சிவா தேடுறாரு. என்ன நிஜமாவா? என்ன சிந்து, என்ன சிவா சிந்துவை காணுமா அப்படிங்கல. ஆமா ஆறுமுகம், எங்கே போனான்னு தெரியல, ஏதோ பரிகாரம் பண்றேன் அது பண்றேன்னு சொன்னா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கல. சரி இரு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். இல்ல ஆறுமுகம், நீ எல்லாம் வரவேணா, அம்மாவும் சின்னம்மாவும் ரொம்ப பண்ணுதுங்க, நீ இங்கே இரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பைரவியும் ஆறுமுகம் கிளம்புறாங்க. எங்க போனான்னு ஒவ்வொருத்தங்களா கேட்டு போக, அவ கோயிலுக்கு தான் போன மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இங்க சிந்து வந்தாளா அப்படிங்கிறாங்க. ஆமா, இங்கதான் சாமி கும்பிட்டு இருந்தா, ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா, ஏதோ முண்டி போட்டு எல்லாம் வேண்டுதல் பண்ணா, கையில சூடம் ஏத்துனா, எல்லாம் பண்ணுனா, தேங்காய் எல்லாம் உடைச்சா, அப்புறம் எங்க போனா? இப்படிதான் போனாப்பா அப்படிங்கல. நில்லும் அவனே அப்படிங்கிறாங்க. என்னன்னு பாக்குறாங்களா. உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. அவ ஒரு இடத்த தேடி போயிருக்கா.
கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எத நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களோ, அது ஒரு காலமும் நடக்காது. ஒ இங்க வந்தாலே அந்த மகராசி இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க. இங்க வந்தவ யாரு? சிந்து. சிந்து இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு ஆறுமுகம் நம்புறாரு. பைரவி நம்புறாங்க. ஆனா அன்னபூரணியும், மகாவும் தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப சிந்து எங்க போனான்னு பக்கத்துல தேடிட்டு வர, அங்க ஒரு ஜோசியம் பார்க்குறவர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. "இங்க சிந்து ஏதாவது வந்தாளா?" அப்படின்ட்டு. "ஆமா வந்தா" அப்படின்னு சொல்றாங்களா. "வந்து என்ன கேட்டா?" அப்படிங்கல. "இல்லங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேணா இந்த பக்கம் போங்க" அப்படின்னு சொல்றாங்களா. சொன்னதுக்கப்புறம் அங்கிட்டு தேடி போயிட்டே இருக்காங்க. அங்க பார்த்தா நெறைய குடில்கள் இருக்கு. என்ன பண்றான்னு போய் பார்க்குறாங்க. ஆடி போறாங்க. அப்படியே தன்னோட இதயத்துல சிவா பேர எழுதிக்கிட்டு இருக்காங்க. அழகா ஹார்டின் போட்டு, சிவான்னு எழுதி அம்பு விட்டு அப்படி இருக்கு. அப்படியே வலிக்குது. வலியா துடிச்சுக்கிறாங்க. கண்ண மூடிக்கிட்டு. பைரவி மட்டும் உள்ளுக்க போகுது. ஆறுமுகம் நின்னுக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க. "சிந்து, என்ன சிந்து?" "பைரவி, ஒண்ணும் இல்ல பைரவி." "ஏன் ஏன் இதெல்லாம்?" ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. "எதுக்கும்மா?" "இது ஒரு பரிகாரம் தான். இது பரிகாரத்துக்காக தான் நான் பண்ணேன். ஆனா, என் மனசு முழுக்க ஆசையிலேருந்து தான் பண்ணேன் பைரவி. ஏன் சிந்து இதெல்லாம்?" அப்படிங்கல. கொஞ்சம் வருடி விடுறாங்க. அதுக்கப்புறம் மேலால ஒரு துணிய போட்டுக்கிறாங்க. வெளியில வாராங்க. வந்ததுக்கப்புறம் ஆறுமுகத்த பார்க்குறாங்க. "ஏன் சிந்து? எதுக்கு சிந்து?" அப்படின்னு ஆறுமுகம் கேட்க, "இல்ல மச்சான், நான் அவர் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேங்கிறத நான் காமிக்கணும்ல, அதுக்கு தான். 2வது இது பண்ணுனா அவர் உயிருக்கு ஆபத்து இல்லன்னு சொன்னாங்க. அதனால தான். இதால தான் அவர் உயிர் போறத தடுக்க முடியும்னு சொன்னாங்க." "என்ன சிந்து? இதனால எப்படி அவன் உயிர் போறது தடுக்க முடியும்? தெரியலையே! அவங்க சொன்னாங்களே! ஏதோ பச்சையால தான் பச்சை குத்துனா, அது மூலமா அவருக்கு உயிருக்கு வர ஆபத்து போயிரும்னு சொன்னாங்க. நான் அவர என் நெஞ்சில தான் வச்சிருக்கேன். அதனால நெஞ்சில குத்திட்டேன்னு" பைரவி சொல்லுது. சிந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பைரவி, சிந்து போறாங்களா, போனதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிடுறாங்க. பார்க்குறாங்க ஆறுமுகத்த காணோம். "ஏன் மச்சான காணோம், மச்சான காணோம். கோயிலுக்கு போயிருப்பாரா?" அப்படின்னு கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ளயும் காணோம். "நம்ம அங்க தானே விட்டு வந்தோம். வாங்க போவோம்" அப்படின்னு பார்த்தா, அங்க பைரவின்னு நெஞ்சில குத்திக்கிட்டு இருக்காரு. பைரவிக்கு அப்படியே அழுகை வந்துருது. அம்மா அம்மான்னு கத்துறாரு. குத்தி முடிக்க அவங்க வராங்க. கண்ணி தண்ணி வருது. அப்படியே ஒரு மாதிரியா கசியுது அந்த குத்துன இடத்துலலாம். பைரவி ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. "ஏன் ஆறுமுகம் இப்படி?" அப்படி சொல்ல, "என்ன பைரவி, நீ என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகலாம். ஆனா, உன் நினைவும் இந்த பேரும் என் உயிர் வரைக்கும் இருக்கும். உன் நினைவோட தான் நான் வாழுவேன். இன்னொரு பொண்ண என்னால நெனச்சு கூட பார்க்க முடியாது பைரவி" அப்படின்னு சொல்ல அழுகுறாங்க, கட்டிக்கிறாங்க. சிந்து பார்க்குறாங்க. "என்ன என்ன பார்க்குறீங்க?" ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்களா. "ஏன் என் தம்பிய வந்து கட்டிப்பிடிக்கணும்னு நெனைக்கிறியா சிந்து?" அப்படின்னு ஆர்வம் கேட்க, "அப்பலாம் நான் ஏங்கலாம் இல்லையே. நெனச்சா என் டாக்டர் என்ன வந்து கட்டிப்பிடிப்பாரு. நான் அதெல்லாம் நெனைக்கல மச்சான். அவர் உயிர போக்கணும். அவர் உயிருக்கு வர ஆபத்த போக்கணும். அவ்வளவுதான்" அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னடி வந்துட்ட?" அப்படின்னு கத்துறாங்களா. சிவாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க 2 பேரும் சொல்லல. சிந்துவும் சோகமா போய் உட்கார்ந்திருக்கு. கிட்டக்க வந்து தொட போறாரு. அ "வேணாம் டாக்டரே தள்ளி நில்லு." "ஏன் என்னாச்சு சிந்து? என்னாச்சு?" ஒண்ணும் இல்ல டாக்டரே, எனக்கு கொஞ்சம் ஜுரம் அடிக்குது." "ஜுரமா? எங்க?" அப்படின்னு கழுத்துல கை வைக்கிறாரு. அப்படியே லைட்டா கைப்பட, ஒண்ணும் இல்ல டாக்டரே." "ஏன் என்னாச்சு? வலிக்குதா?" அப்படிங்கல. "ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கைய எடுக்க வச்சுடுறாங்க. இங்க பார்த்தா, "எங்க போன? ஏன்டி போனேன்னு" சொல்லி மகாவுக்கு மருமகள புடிக்கல. அப்புறம் எங்க போனா என்ன கத்துறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சிவா வேலைக்கு வெளில கிளம்புறாரு. சிந்துவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா, ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்றாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் தூரம் போனோனே கார் வந்து பஞ்சர் ஆயிருதுங்க. இது வேணுக்குன்னு தாங்க பண்ணியிருக்குங்க. சினேகாவோட ஆட்கள் தாங்க. என்ன பண்றாங்க, கார விட்டு இறங்குறாங்க. இறங்குன கையோட அடிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. அதாவது இந்த சிந்துவோட ராசி சரியில்லைன்னு விரட்டுறதுக்காண்டி அடிக்கிறாய்ங்க. ஒரு 3 பேர் இருப்பாய்ங்க. போட்டு அடிக்க இவரும் ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணோனே நம்ம ஆளு சீறி பாஞ்சிருதுங்க. "டேய்" அப்படின்னு சொல்லி சண்டை போட, இப்டின்னு அடிக்க ஒரு கட்டத்துக்கு மேல சிவாவ தள்ளி விட்டு நெஞ்சிலே குத்த போறாய்ங்கங்க. கரெக்ட்டா என்ன பண்றாங்க, நம்ம ஆளு அப்படியே மல்லாக்க போய் விழுந்துருது. "டேய் என் டாக்டர் என் என் உயிர் போனதுக்கு அப்புறம் தானே நீ அவங்கள பண்ண முடியும். அவர உயிர போக்க விட மாட்டேன்டா" அப்படின்னு கத்துறாங்களா. கத்தையில அப்படியே ரொம்ப சண்டையில சேலையெல்லாம் கிழிஞ்சிருதா. அதனால ஜாக்கெட்டு அப்படி நல்லா கிழிஞ்சு போயிருக்கு. இவங்க மல்லாக்க படுக்க, இவங்க குத்த போறாய்ங்க. பார்த்தா அவங்களோட ஹார்ட் நல்லா தெரியுதுங்க. சிவான்னு எழுதியிருக்காங்க. அத பார்த்தோனே அவன் கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆயிடுறான். அதான் அதுல ஒண்ணும் சக்திலாம் இல்லங்க. பவர்லாம் இல்ல. ஆனாலும் சிந்துவோட அந்த ஹார்ட்ட பார்த்தோனே ஒரு மாதிரி ஆகுறாங்க. வெள்ள வெளேர்ன்னு கலர் தெரியுதா? அப்படியே இந்த புத்தி ஏதோ திங்க போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி திங்க போயிருது. ஆஹா! இவ்ளோ அழகா இருக்காளே! அப்படின்னு சொல்ல சிந்துவுக்கு தெரிஞ்சிருது. என்ன எங்க பார்க்குறான்? கீழ பார்க்குறாங்க. ஓ! இதுதானா அந்த கடவுள் சொன்னது காப்பாத்துன்னு. மவனே இருடான்னு சொல்லிட்டு கால வச்சு அப்படியே அவனோட மெயின் பாயிண்ட்ல அடிச்சிடுறாங்க. நச்சுன்னு அவன் குத்த வந்தத கைய அப்படியே போட்டு அம்மான்னு கீழ விழுக, அதுக்குள்ள 2 பேரும் சுதாரிச்சு எந்திரிச்சுடுறாங்க. வச்சு குமுறு குமுறுன்னு குமுறிடுறாங்க. ஐயோ! ஆள விடுங்கடா சாமின்னு ஓடிடுறாய்ங்க. சினேகா, ச்சே!
போச்சே! என்னங்கடா பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி ஓடி வர்றாய்ங்க. அவைங்க தூரத்துல இருந்து கேட்க, அக்கா ஒண்ணும் இல்லக்கா. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குறோம். என்ன ஆள விடுங்க." அப்படின்னு ஓடிர்றாய்ங்க. என்னத்த பார்த்தாய்ங்க? பார்க்காத என்னத்த பார்த்தாய்ங்க? காணாத என்னத்த கண்டாய்ங்கன்னு இந்த புள்ள பைத்தியமாயி பொலம்பிட்டு போக, அப்படி என்னத்த காமிச்சிருப்பா புரியலையேன்ட்டு, அதே மாரி சிவாவும் எந்திரிச்சு, "அப்பா!" அப்படிங்கிறாங்க. "டாக்டரே சொன்னேன்ல, என்ன மீறி தான் வரணும்னு. ஒரு ஆபத்து உனக்கு வராது டாக்டரே." அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், அவன் பயங்கரமான வேகத்தோட வந்தான் குத்துறதுக்கு. ஆனா, என்ன உன்னைய பார்த்தோன்னே பயந்து நின்னுட்டான். உன் கண்ணுல ஏதாவது காமிச்சியா? இல்ல வாயால பேசுனியா? என்ன சிந்து பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டரே. வா டாக்டரே அப்படின்னு கூப்பிட, நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல டாக்டரே, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க. நீ சொல்றியா என்ன? ஒண்ணும் இல்ல வா அப்படின்னு காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ஏய் கார் பஞ்சர்டி. பரவால்ல இருக்கட்டும். ஆளு வந்து பார்க்குற வரைக்கும் நம்ம காருக்குள்ள உட்காந்துருப்போம் அப்படிங்கிறாங்க. காருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. டிரைவர் வந்து அதாவது மெக்கானிக்க வந்து பஞ்சர் பார்க்குறதுக்கு. இப்போ உள்ளுக்குள்ள போய் உட்காந்துடுறாங்க. காருக்கு முன் சீட்ல தான் உட்காந்துருக்காங்களா, உட்காந்தோனே பார்க்குறாரு. சிந்து, என்ன சிந்து? என்ன? அவங்க அதுக்குள்ள சேலையெல்லாம் எடுத்து போத்திடுறாங்களா? என்ன? சொல்லு. ஒண்ணும் இல்ல டாக்டரே, நீ என்ட்ட மறைக்கிற அப்படின்னு கைய கொண்டாந்து தாவங்கட்டையில வைக்கிறாங்களா, வச்சதையோட அவங்களோட பெரிய நீள கை அவங்க நெஞ்சில பட, அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன? அப்படின்னு டக்குன்னு ஜாக்கெட்ட நீக்கிட்டு பார்க்க, அதுல சிவாங்கிற பார்த்துறாரு. ஏய் சிந்து, இது எப்ப? இது என்னடா? இது ஏன்? அப்படின்னு கத்துறாரு. இல்ல டாக்டரே, உன் உசுருக்கு ஆபத்துன்னு அங்கே போனோம்ல, அதுதான் அப்ப பண்ணதுதான். நான் தான் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சிந்து சொல்ற? ஆமா டாக்டரே, அந்த ஜோசியக்காரர் அதான் சொன்னாரு. இது மூலமா எப்படிம்மா என் உயிரை காப்பாத்த முடியும்? டாக்டரு, நீ என்ன டாக்டர் பேசுற? அவங்க எதை பார்த்து பயந்து போனாங்க? எதை பார்த்து? இத பார்த்து தான் அப்படின்னு சொன்னோன்னே, எங்க அப்படின்னு பார்க்க அவருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு புல்லரிக்குது. அப்ப இவன பார்த்து தானே அவங்களும் இருப்பாங்க. ஹலோ மூடுடி அப்படிங்கிறாங்க. என்ன? என்ன டாக்டரு? அவங்க இந்த பச்சைய பார்த்துட்டுலாம் ஓடல பயந்து. அப்புறம் ம் ஒண்ண பார்த்தேன்டி. எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ! மூடுறி அப்படிங்கிறாங்க. அப்போ தெய்வத்துக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் இத பண்ண சொல்லியிருக்கு. இது மட்டும் நான் பண்ணாம இருந்தா, நம்ம 2 பேரையும் சொருகியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னோனே, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஆமா சிந்து. உண்மையிலே கடவுளோட வேலையே வேலை தான் சிந்து. அவங்களுக்கு தெரியாது எதுவும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு 2 பேரும் கட்டிக்கிறாங்க. ஆசையா அப்படி நெத்தியோட நெத்திய முட்டிக்கிட்டு, டாக்டரே உன்ன நான் காப்பாத்துவேன் டாக்டரே. சாரி சிந்து. ஐ லவ் யூ சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கிய கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. மெக்கானிக்கு வந்து சார் சார் அப்படின்னு கத்த டப்புன்னு விலகுறாங்க. அதுக்கப்புறம் இறங்கிக்கிட்டு பஞ்சர போட்டுக்கிட்டு 2 பேரும் கார் எடுத்துட்டு வேலைக்கு போகலங்க. எங்கே போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜாலியா சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்கோ அதை பார்க்க போறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்பு உறவுகளே. இது இப்படி போனா நல்லா இருக்கும்னு நம்ம கற்பனை கதை தான். கோச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மொழிகள்ல பேசியிருக்கேன். நான் அதிகம்லாம் படிக்கலைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.